நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆனந்த் அம்பானி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆனந்த் அம்பானி அவர்களை நம்ம எல்லாருக்குமே முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகனாக தெரியும். அவர் ஒரு இளைய மகன். ஆல்ரெடி அவங்களுக்கு ஆகாஷ் அம்பானி, ஈஷா அப்படின்ற ஒரு மகன் ஒரு மகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகேஷ் அம்பானி அவர்களுடைய காதல் மனைவி நீதா அம்பானி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி ஆனந்த் அம்பானி அவர்களுடைய திருமணம் தாங்க இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா அதுக்கான ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணிட்டு வராங்க. சமீபத்தில் கூட இவங்களுடைய இந்த மேரேஜ் இன்விடேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு கோவிலையே இன்விடேஷனாக கொடுத்ததை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரி இன்விடேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனந்த் அம்பானி அவர்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அம்பானி அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்ந்தவரையும் தாண்டி அவர் தனித்துவமாக என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய குடும்பத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய திருமணம் எப்படி, இது எல்லாத்தையும் பற்றியும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனந்த் அம்பானி அவர்கள் திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் போயிட்டு அவர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. படிப்பு மேலே ரொம்ப அதிக ஆர்வம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படிப்பு தான் எல்லாம் அப்படின்றதுனால அவர் படிக்கிற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாக்கும் துணையாக இருக்காரு. துபாயில் இவருடைய பேர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா ஒரு பீச் வில்லாவை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அதோடைய ரேட்டு மட்டும் $80 மில்லியன். இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஃபேட்டாக இருக்காரு. எப்படி அந்த பொண்ணு ரொம்ப லீனாக இருக்கு, பணம் பத்தும் செய்கிற மாதிரி தான், பணக்காரங்களுக்கு காதல் கண்ணை மறைச்சிடுச்சு போல இருக்கே அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கூட வந்தது. ஆனால் இன்னைக்கு நேற்று வந்த காதல் கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்தே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஒரு தோழியை தான் காதலியாக மாறி இருக்காங்க. இப்போ காதலியை தான் திருமணம் பண்ண போறாரு. இவங்களுடைய காதலியுடைய நேம் ராதிகா. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு 2023லேயே. அவங்களும் ஒரு பரதநாட்டிய டான்சர். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலதிபருடைய மகள் தான். அவங்கள திருமணம் பண்ணால் இவங்களுடைய பிஸ்னஸ்க்கும் அடுத்த லெவலில் கொண்டு போகலாம், அண்ட் எக்கனாமிக்கல் லெவலும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் தான் இந்த திருமணத்துக்கு ஓகே சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதான் இவர் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காரு. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒல்லியாக தான் இருந்திருக்காரு. இவர் குண்டாக ஒரு நோய் தாங்க காரணம். அந்த நோய்க்காக சிகிச்சை எடுக்கும் போது அது மூலயமா தான் இவர் குண்டாயிருக்காரு. ஆமாங்க, 2014 வரைக்கும் இவர் 175 கிலோ இருந்தாராம். அதுக்கப்புறம் கரெக்டான டயட்லாம் இருந்து 2016 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதத்துலேயே இவர் 108 கிலோவை கம்மி பண்ணியிருக்காரு. இவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் ஸ்டீராய்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இவர் உடல் எடையும் ரொம்ப அதிகமாகிடுச்சாம். இவர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான முயற்சி என்னன்னா டெய்லி 21 கிலோமீட்டர் வாக்கிங் போவாராம், ஜிம் போயிருக்காரு, கார்டியாக் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, சர்க்கரை இல்லாமல் சாப்பாடு, ஜூஸ் குடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் சாப்பாடு சாப்பிட்டாலே கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும்ட்டு சாப்பாடு, அதாவது அரிசி வகை எல்லாத்தையுமே இவர் குறைச்சிருக்காரு. இவருக்கு வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்குமாம். இவர்கிட்ட நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க. குறிப்பாக ரிச்சர்ட் மில்லி RM5602 இந்த வாட்ச் மட்டுமே 18.2 கோடியில் இவர் வச்சிருக்காராம். முகேஷ் அம்பானி அவர்கள் எப்படி ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கோ அதே மாதிரி தான் இவருக்கும் ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமாள்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். தீவிர பக்தராம். அதனால தான் என்னவோ சின்ன வயசுல இருந்து யானைகள்னா ரொம்ப பிடிக்குமாம். சமீபத்தில் கூட ஒரு வெள்ளை யானையை இவர் பரிசா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அனிமல் வெல்ஃபேராகவும் இருக்காரு. இந்தியா முழுவதுமே யானைகளை மீட்கிற பணியில் இவர் முக்கியமான பங்கும் இருக்கு. அதுக்காகவே குறிப்பாக குஜராத்தில் ஜாம் நகரில் வந்தாரா அப்படின்ற ஒரு திட்டத்தை மேற்பார்வையிடுறதே இவர் தானாம். 2008 மௌதி மொழியை கத்துக்கிறதுல அதிக ஆர்வம் இருந்ததுனால இவர் அந்த மொழியை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணாராம். 2019 மார்ச்ல பாத்தீங்கன்னா பத்ரிநாத் கேதார்நாத் கோயில் கமிட்டி உறுப்பினராக இவர் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துடைய
அப்போதைய முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத்தார் தான் பரிந்துரை செஞ்சிருக்காரு. 2017 திருபாய் அம்பானி அவர்களுடைய பிறந்த நாளை ரொம்ப ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. அந்த செலிப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு. இவர் எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சரா தான் இருந்திருக்காரு. மற்றவங்களுக்கும் சரி தனக்கும் சரி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைபை மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாராம். அந்த மாதிரி இவர் இந்தியா முழுக்க ஒரு விஷயத்த நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சபதமும் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் குடும்பத்துக்கு சேவை செய்யறது தான் என்னுடைய வாழ்நாள் பணின்னு நினைக்கிறேன். மாற்றத்தை இந்தியா வழிநடத்த வேண்டும். அந்த மாற்றத்துல ரிலையன்ஸ் முன்னணியில கண்டிப்பா இருக்கணும். ரிலையன்ஸ் இன் வாழ்க்கை அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸோடைய ஓனர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நிதா அம்பானி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஆனந்த் அம்பானி தானாங்க. அவர் தான் நிறைய ஐபிஎல் மேட்சில் அவங்க அம்மா கூட போய் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காராம். நிறைய ஐடியாஸ் அவங்க அம்மாவுக்கு கொடுப்பாராம். தொழில் ரீதியாக எப்பவுமே எக்கனாமிக்கல் லெவலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்பவே குறிக்கோளாக இருப்பாராம். அதனால தான் என்னவோ சின்ன பையனாக இருந்தாலும் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கலான்ட்டு அவங்க அப்பாவும் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஆமாங்க, 2022 45வது ஆண்டு பொது கூட்டத்தில் ஏஜமா ஒரு பதவியை கொடுத்திருக்காரு. இவங்களுடைய அண்ணா அக்காக்கும் ஒரு சில பதவிகளை கொடுத்திருப்பாரு. என்னதான் பதவிகள் இருந்தாலுமே எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சனா தான் இப்ப வரைக்கும் வள வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் என்னவோ இவருடைய திருமணத்தை இன்னமும் கோலாகலமா நடத்தணும். இதுதான் இவங்களுடைய வீட்டுல கடைசி திருமணம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நுணுக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்களுடைய வந்தாரா அப்படின்ற ஒரு வனப்பகுதியை ஓனாவே எடுத்துக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 3000 ஏக்கராங்க அந்த நிலப்பரப்பு. அதை இவருடைய திருமணத்துக்காக மட்டுமே வாங்கிட்டாராம் அம்பானி அவர்கள். 2024 குஜராத் ஜாம் நகர்ல தான் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். இதுல பாலிவுட் நடிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பில்கேட்ஸ், மார்க், இது போல 1200 விருந்தினர்கள் ரொம்பவே முக்கியமாக வந்திருந்தாங்க. அப்பவே நிறைய பிரபலங்கள் முக்கியமான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் ரொம்பவே மிரள வைக்கிற வகையில தாங்க இருந்தது. ஆனா மற்றவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஆக்சசரிஸா இருக்கட்டும், இவங்க செலிப்ரேட் பண்ண விதமா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் தாங்க. இப்போ இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடக்க இருக்கு. ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு 27 வயசு தான் ஆகுது. ஆனா அவரை பார்க்குறவங்க நிறைய பேர், ஒரு சிலர் தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி உருவக்கேலி பண்ணாலும் அது அவரா அமைச்சுக்கிட்டது கிடையாது. ஸோ பல பேரும் இவங்களோட திருமணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.